கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக மருந்துகள், கபசுர குடிநீர், மருத்துவ ஆலோசனை போன்றவை வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் நீதிமன்ற வளாகத்தில் நாகர்கோயில் வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் கோட்டா அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி சார்பில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமை மாவட்ட நீதிபதி அருள்முருகன் துவக்கி வைத்தார். முகாமில் நீதிமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக மருந்துகள், கபசுர குடிநீர், மருத்துவ ஆலோசனை போன்றவை வழங்கப்பட்டன. இலவச மருத்துவ முகாமில் வழக்கறிஞர்கள் சுமார் 1100 பேர், நீதிமன்ற ஊழியர்கள் 200 பேர் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து நாகர்கோயில் நீதிமன்ற வளாகத்தில் இந்த கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு முகாமை இன்றைக்கு நடத்துகின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக அச்சுறுத்தலான இந்த சூழ்நிலையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயன்படத்தக்க வகையில் இந்த கொரோனா விழிப்புணர்வு முகாமை ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து நடத்துகின்றோம். இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து 10 மருத்துவர்கள் இன்றைக்கு தனித்தனியாக ஆலோசனைகள் வழங்கி இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் பொதுமக்களும் இதுபோன்ற முன்னேற்பாடான வருமுன் காக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ஆயுர்வேதா மற்றும் சித்த மருத்துவங்கள் மூலமாக பொதுமக்கள் பயன்பெற வேண்டும், வரக்கூடிய பல்வேறு இழப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த முகாமை நாங்கள் வழக்கறிஞர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வழக்கறிஞர் சங்கத்தில் சுமார் 1100 வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் ஒரு 200 பேர், நீதிபதிகள் அனைவரும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுவார்கள்.